IVF அப்படின்ற ப்ரொசீஜர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மாசத்துல ஒரே ஒரு சைக்கிளில் முடிகிற ப்ரொசீஜர் கிடையாது. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து IVF ஸ்டிமுலேஷன், ஒவேரியன் ஸ்டிமுலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் எப்போ பண்ணுவாங்க, அதுக்கும் இதுக்கும் எத்தனை நாள் கேப் இருக்குன்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும். வெளிநாட்டிலேருந்து ட்ராவல் பண்ணி நீங்கள் இந்தியாவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அகெயின் திஸ் கொஸ்டின் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஏன்னா நீங்கள் உங்கள் ட்ராவலை இந்த டேட்ஸை தெரிஞ்சாதான் நீங்கள் பிளான் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் ஆஃபீஸ் கோயர்ஸ், இந்த ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் இவங்கெல்லாம் IVF எடுக்கும்போது அவங்களுக்குமே எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர் ஒவேரியன் ஸ்டிமுலேஷனுக்கு அப்புறமா எவ்வளோ நாள் கழிச்சு பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஜாப்ல லீவ் எடுக்கிறதுக்கும் அண்ட் வேற ஏதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி பிளான் பண்ணுறதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் IVF ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, இல்லை நீங்கள் எடுக்க நினைக்கிறீங்க, இல்லைனா நீங்கள் ஒவேரியன் ஸ்டிமுலேஷன் முடிஞ்சிருச்சு எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபருக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபருக்கும் ஒவேரியன் ஸ்டிமுலேஷனுக்கும் எவ்வளோ நாள் கேப் கொடுக்கணும், பாசிட்டிவ் ரிசல்ட் கண்டிப்பாக வரதுக்குன்றதுக்கு உங்களுக்கு புரியும். ஐம் டாக்டர் அர்ச்சனா எஸ். அய்யநாதன், மெடிக்கல் டைரக்டர் ஆஃப் டாக்டர் அர்ச்சனா IVF சென்னை. IVF அண்ட் IVF சுற்றி இருக்கிற இந்த சயின்ஸ் அண்ட் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ், இதில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது என்னென்ன பண்ணணும், இதுக்கான கைட்லைன்ஸ், அதெல்லாம் தான் என்னுடைய வீடியோஸில் நான் நிறைய பேசிட்டு இருக்கிறேன். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வந்து சேரும். IVF ட்ரீட்மெண்ட்டுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவேரியன் ஸ்டிமுலேஷன். கருமுட்டையை வளர வச்சு கருமுட்டையை வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடியான ஃபேஸ் தான் இந்த ஒவேரியன் ஸ்டிமுலேஷன். இந்த ஒவேரியன் ஸ்டிமுலேஷன் ஃபேஸ் பொதுவாகவே எல்லா லேடிஸ்க்குமே மினிமம் 10 டேஸ்லேருந்து மேக்ஸிமம் 12 டேஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ 10 டேஸ் டெய்லி நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுவீங்க. அதுக்கப்புறமா நைட்டில் ஒரு ஊசி போடுவாங்க. இதுக்கு பேர் தான் ட்ரிகர் இன்ஜெக்ஷன். இந்த ட்ரிகர் இன்ஜெக்ஷன் கொடுத்த பிறகு ஒரு நாள் கேப் விட்டுட்டு கருமுட்டை வெடியறதுக்கு உங்களுக்கு 36 ஹார்ஸ் டைம் இருக்கு. அந்த 36 ஹார்ஸ்க்கு முன்னாடி 1 டே கேப் விட்டுட்டு அடுத்த நாள் நம்ம அந்த கருமுட்டை எல்லாத்தையுமே வந்து ரிட்ரீவ் பண்ண போறோம். இதுக்கு பேரு ஓவம் பிக்கப் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ரிட்ரீவ் பண்ற கருமுட்டையை நம்ம அன்னைக்கு வந்து டே 0ன்னு சொல்றோம். ஸோ டே 0ல என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு தான் IVF ப்ரொசீஜர் நடக்குது. அதாவது கருமுட்டையை வெளியே எடுக்கிற அன்னைக்கு ஹஸ்பண்டுடைய சாம்பிள்ல இருக்கிற ஸ்பெர்ம்ஸை கருமுட்டையும் விந்தணுவையும் சேர்த்து ஒரு டிஷ்ல வச்சுட்டோம்னா அந்த ப்ரொசீஜருக்கு பேரு IVF. அண்ட் கருமுட்டைக்குள்ள விந்தணுவை நாங்களே தேர்ந்தெடுத்து இன்ஜெக்ட் பண்ணோம்னா அதுக்கு பேரு ICSI. ஸோ இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட்டையுமே நம்ம கருமுட்டையை வெளியே எடுத்த பிறகு பண்றோம். இந்த ரெண்டு ட்ரீட்மெண்ட்ல ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு என்ன டாக்டர் சஜஸ்ட் பண்றாங்களோ அதை பண்ணுவாங்க. ஸோ இது டே 0. அடுத்த நாள் அதாவது 24 ஹார்ஸ் கழிச்சு தான் ஃபர்டிலைசேஷன் நடந்ததா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம். இதுக்கு பேர் ஃபர்ட் செக். இந்த ஃபர்ட் செக்கில் 2PN அப்படின்னு நம்ம ஒன்று சொல்லுவோம், 2 ப்ரோ நியூக்ளியஸ். இது இருக்கான்றதை செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம டே 3ல தான் அந்த எம்ப்ரியோஸை செக் பண்ணுவோம். அதாவது டே 0, 1, 2, 3 4th டே கருமுட்டையை வெளியே எடுத்ததுலேருந்து 4வது நாள் 3 நாள் கரு வந்து வளர்ந்துருக்கா இல்லையான்றதை செக் பண்ணுவோம். 3 டேஸ் எம்ப்ரியோஸ் எப்படி இருக்கணும், 8 செல் எம்ப்ரியோஸ், இல்லைனா வந்து 6 செல் எம்ப்ரியோஸ், இல்லைனா 10 செல் காம்பாக்ஷன். இந்த கிளீவேஜ் ஸ்டேஜ்ல வந்து உங்களுடைய எம்ப்ரியோஸ் இருந்ததுன்னா அது டே 3க்கான மேக்ஸிமம் பொட்டென்ஷியலை அது டெவலப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஒரு சில கிளினிஷியன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா டே 3 எம்ப்ரியோஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. இது கேஸ் பேஸ்டா இண்டிவிஜுவலைஸ்டா அவங்க ட்ரீட்மெண்ட்டுடைய ப்ரோட்டோகாலை பொறுத்து அவங்க வந்து டே 3ல எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. டே 3ல நம்ம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம்னா உங்களுக்கு அதே சைக்கிள்ல எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் நடந்துடும். கடந்த 5 வருஷத்துல நிறையவே IVFல வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வந்து இவால்வ் ஆகி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு. அதில் முக்கியமாக சேஞ்ச் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீஸ் ஆல், அதாவது எல்லா கருவையுமே நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது. இந்த ஃப்ரீஸ் ஆல் டெக்னிக்ஸை எல்லா கிளினிஷியன்ஸும் எல்லா IVF சென்டர்ஸும் அடாப்ட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிறைய பேருக்கு வந்து ஃப்ரோசன் எம்ப்ரியோ டிரான்ஸ்ஃபர்ஸ் தான் பண்ணுறோம். அண்ட் கருவை வந்து 5 நாள் வரைக்கும் வளர வச்சு, அதாவது டேக் இட் டு பிளாஸ்டோசிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வளர வச்சு நம்ம ஃப்ரீஸ் பண்ணுறது தான் எல்லாருமே பொதுவாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சில கேஸில் மட்டும் இண்டிவிஜுவலைஸ்ட் அப்ரோச் கொடுக்கும்போது ஃப்ரெஷ்ஷாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டி வரலாம். எப்பெல்லாம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய நம்பர் ஆஃப் எம்ப்ரியோஸ் ரொம்ப குறைவாக இருக்கு, லெஸ் தென் 3 எம்ப்ரியோஸ் இருக்கு, கிரேடிங் கொஞ்சம் குறைவாக இருக்கு, இதை நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணோம்னா அதை டாப் பண்ணும்போது, அதாவது உடம்புடைய டெம்பரேச்சருக்கு அது திரும்ப வரும்போது அது சர்வைவ் ஆகுமா இல்லையான்ற கன்ஃபியூஷன் இருக்கும்போது நம்ம அதை ஃப்ரெஷ்ஷாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக சான்ஸ் இருக்கு. கிளினிஷியன் டெசிஷனை பொறுத்து அது சேஞ்ச்
ஆகும். ஒரு கிளினிஷியனுடைய வே ஆஃப் ட்ரீட்மெண்ட்டை வச்சு அது சேஞ்ச் ஆகும். நாட் ஓன்லி தட், த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் நம்பர் ஆஃப் எம்ப்ரியோஸ், லெஸ் தென் 3 எம்ப்ரியோஸ் இருக்கிறது. செகண்ட் பாயிண்ட், உங்களுடைய ட்ரிகர் இன்ஜெக்ஷன் கொடுக்குற அன்னைக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோனை டாக்டர் செக் பண்ணியிருப்பாங்க. இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து 2க்கு கீழே இருந்ததுன்னா நம்ம ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொசீட் பண்ணலாம். ஆனால் 2க்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக ஃப்ரெஷ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரொசீட் பண்ணோன்னா நமக்கு நெகட்டிவ் ரிசல்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அப்பயுமே டாக்டர்ஸ் வந்து இதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 க்ரைட்டீரியாவும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு அப்படின்னா maybe you can go for fresh embryo transfer. But always remember, frozen embryo transfers are the best and that definitely increases your success rate by 20%. உங்களுக்கு number of embryos more than 3 இருக்கு and உங்களுக்கு time இருக்குன்னா கண்டிப்பா opt for frozen embryo transfer and preferably day 5 embryos எல்லாமே நல்ல freeze thaw techniquesல நல்லா survive ஆகிறதுக்கான chances ரொம்ப அதிகமாக இருக்கும். And coming to frozen embryo transfer. So fresh embryo transferனா உங்களுக்கு ஒரே சைக்கிள்லேயே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிடுது. ஆனால் ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர்னா அடுத்த சைக்கிள் உங்களுக்கு பீரியட் வர வச்சு அதுக்கப்புறமா உங்களுக்கு பீரியட் வந்ததுக்கப்புறமா ஒரு சில எண்டோமெட்ரியம் ப்ரிப்பரேஷன் மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம கொடுப்போம். இந்த மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு அப்ராக்சிமேட்லி உங்களுக்கு ஒரு 16th-லேருந்து 21st டேக்குள்ளே உங்களுடைய எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணுவோம். ஸோ இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எக் கலெக்ஷன் ப்ராசஸ் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் உங்களுக்கு வந்து 14 to 16 days நடக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு 7 to 8 days உங்களுடைய பீரியட் வந்துடும். அந்த பீரியட் வந்ததுக்கு அப்புறமா another 16 to 21 days நீங்க வந்து ஸ்பேர் பண்ணணும். எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் நீங்க ஃப்ரோசனா பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு சில பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி நான் ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ரெகுலரா என்ன கேட்குற கேள்வி என்னன்னா, டாக்டர் ஆல்ரெடி டே 18 ஆயிடுச்சு, ஆல்ரெடி டே 24 ஆயிடுச்சு, எனக்கு பீரியட் வரா மாதிரி பெயின் இருக்கு, என்னுடைய லோவர் அப்டமன் பெயினா இருக்கு, பீரியட் வந்துருமோன்னு பயமா இருக்கு, நீங்க இன்னும் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவே இல்லையே, பீரியட் வந்துருச்சுன்னா அப்புறம் நம்ம எப்படி எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னு நிறைய குழப்பிப்பாங்க. அந்த மாதிரி நீங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா டே 2 அந்த ஃபுல் ஹார்மோனல் சைக்கிளையுமே வந்து டாக்டர்ஸ் நாங்கள் எங்கள் கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு எண்டோமெட்ரியம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஹார்மோன் மெடிசன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா. ஸோ த கம்ப்ளீட் சைக்கிள் இஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் த கிளினிஷியன். அதனால் உங்களுக்கு பீரியட் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. அப்படியே லோவர் அப்டமன் பெயின் அண்ட் அந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருந்ததுன்னா இட் இஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த ஹார்மோன் டேப்லெட்ஸ் வாட் யூர் டேக்கிங். ஸோ டோன்ட் பேனிக். இதனால உங்களுக்கு எப்படி ப்ளீடிங் வந்து கரு பதியாமல் இருந்துருமோன்ற பயம் இருக்க வேண்டாம். டாக்டர் சொல்கிற மாதிரியான மெடிகேஷன்ஸை கரெக்டாக எடுத்துட்டு ஃப்ரோசன் எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறீங்கன்னா கண்டிப்பா ரிசல்ட்ஸ் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். நீங்க ஒர்க் பண்றீங்க, டிராவல் பண்ணி வேற நாட்டுல இருந்து வந்து நம்ம கிட்ட ஐவிஎஃப் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஆல்வேஸ் ரிமெம்பர் யூ நீட் அட்லீஸ்ட் 2 months in your hand for your complete IVF cycle to happen. நீங்க IVF ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க, ஆனா 2 monthsக்கு மேல உங்களுடைய ட்ரீட்மெண்ட் டிலே ஆகுதுன்னா reach out to us. We will try to explain to you why your treatment is getting delayed.